ஐயர் சமுதாய வரலாறு. ஐயர் என்பது தமிழ் பேசும் இந்து பிராமணர்களின் இன மத சமூகமாகும். பெரும்பாலான ஐயர்கள் ஆதி சங்கரரால் முன்வைக்கப்பட்ட அத்வைத தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் மற்றும் ஸ்மார்த்த பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள். இது ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றும் ஐயங்கார் சமூகத்திற்கு முரணானது. ஐயர்களும் ஐயங்கார்களும் சேர்ந்து தமிழ் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஐயர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசிக்கின்றனர். பாரம்பரிய மற்றும் பிராந்திய வேறுபாடுகளின் அடிப்படையில் ஐயர்கள் மேலும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து பிராமணர்களைப் போலவே அவர்களும் அவர்களின் கோத்ரா அல்லது குல தெய்வ வழித்தோன்றல் மற்றும் அவர்கள் பின்பற்றும் வேதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இந்தியாவில் பிராமணர்களின் பஞ்ச திராவிட பிராமண வகைப்பாட்டின் கீழ் வருகிறார்கள். ஐயர் என்ற பட்டத்தை குடும்ப பெயராக பயன்படுத்தும் நடைமுறையில் இருந்து ஐயர்கள் பொதுவாக சாஸ்திரி அல்லது பட்டர் போன்ற பிற குடும்ப பெயர்களையும் பயன்படுத்துகின்றனர். ஐயர் என்ற சொல்லின் வரலாறு. ஐயர் தமிழ் மற்றும் திராவிட மொழிகளில் பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. இது பெரும்பாலும் மரியாதைக்குரிய நபரை குறிக்கிறது. திராவிட சொற்பிறப்பியல் அகராதி தந்தை, முனிவர், பூசாரி, ஆசிரியர், பிராமணர், உயர்ந்த நபர், எஜமானர், ராஜா போன்ற பல்வேறு அர்த்தங்களை பட்டியலிடுகிறது. தமையன் அதாவது மூத்த சகோதரர் மற்றும் வெறுமனே ஆண்டவர், எஜமானர், கணவர், ராஜா, குரு, குரு, ஆசிரியர், தந்தை. மொழியியல் ஆதாரங்கள் பெரும்பாலும் ஐயா, ஐரா, ஐரா என்ற சொற்களை சமஸ்கிருத வார்த்தையான ஆர்யாவின் பிராகிருத பதிப்புகளாக பெறுகின்றன. அதாவது உன்னதமான பண்டைய காலங்களில் ஐயர்களை அந்தணர் அல்லது பார்ப்பான் என்றும் அழைத்தனர். இருப்பினும் பார்ப்பான் என்ற வார்த்தையின் பயன்பாடு நவீன காலங்களில் இழிவாக கருதப்படுகிறது. இன்று ஐயர்கள் தென்னிந்தியா முழுவதும் வாழ்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஐயர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து செழித்து வருகின்றனர். தமிழ் பிராமணர்கள் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் 3% குறைவாக உள்ளனர் மற்றும் மாநிலம் முழுவதும் இவர்கள் பரவி காணப்படுகின்றனர். ஐயர் சமூகத்தின் மக்கள் தொகை குறித்த துல்லியமான புள்ளி விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. கடந்த சில நூற்றாண்டுகளாக பல ஐயர்கள் கர்நாடகாவின் சில பகுதிகளில் குடியேறியுள்ளனர். மைசூர் மகாராஜாக்களின் ஆட்சியின் போது அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் இருந்து பல ஐயர்கள் மைசூருக்கு குடிபெயர்ந்தனர். அஷ்டகிராம ஐயர்களும் கர்நாடகாவில் உள்ள ஐயர்களின் முக்கிய குழுவாக உள்ளனர். ஐயர்களும் பழங்காலத்திலிருந்தே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வசித்துள்ளனர். வேணாடு மாநிலம் மற்றும் கேரளாவின் தெற்கு பகுதிகள் பாண்டிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த பாண்டி நாடு என்று அழைக்கப்பட்டது. வேணாட்டில் பல ஐயர்களும் இருந்தனர். அது பின்னர் திருவிதாங்கூர் மாநிலமாக வளர்ந்தது. திருவிதாங்கூரின் பழைய தலைநகரம் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் ஆகும். முந்தைய சமஸ்தானத்தை ஒட்டிய தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மற்றும் ராமநாடு மாவட்டங்களிலிருந்தும் தொடர்ந்து வரத்து உள்ளது. திருவிதாங்கூர் தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகள் பழைய திருவிதாங்கூர் மாநிலத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. திருவனந்தபுரம் ஐயர்கள் இவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்களில் சிலர் கொச்சிக்கும் பின்னர் பாலக்காடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கும் குடிபெயர்ந்தனர். தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் இருந்தும் பாலக்காட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்களும் இருந்தனர். கேரளாவுக்கு அருகாமையில் இருப்பதால் இப்படிப்பட்ட பெயர்கள் கேரள ஐயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பௌத்த வேதமான மகாவம்சத்தின்படி இந்திய நிலப்பரப்பில் இருந்து முதலில் இடம்பெயர்ந்ததாக கூறப்படும் கிமு 500க்கு முன்பே இலங்கையில் பிராமணர்களின் இருப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண இராச்சியத்தை உருவாக்குவதில் தமிழ் பிராமணர்கள் வரலாற்று பங்கு வகித்ததாக நம்பப்படுகிறது. தென்னிந்தியாவை தவிர ஐயர்களும் வட இந்தியாவில் இடம்பெயர்ந்து குடியேறியுள்ளனர். மும்பை, டெல்லியில் குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய ஐயர் சமூகங்கள் உள்ளன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தொடங்கிய இந்த இடம்பெயர்வுகள் சிறந்த வாய்ப்புகளை தேடி அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டு சமூகத்தின் செழுமைக்கு பங்களித்தன. சமீப காலங்களில் ஐயர்களும் கணிசமான எண்ணிக்கையில் ஐக்கிய ராஜ்யம், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு இவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்களில் இருக்கிற உட்பிரிவுகள்: ஐயர்களில் வடமா, பிரகசரணம் அல்லது பிரகத்சரணம், வாத்திமா, சோழியர், அஷ்டஹஸ்ரம், முக்காணி, குருக்கள், கணியால் மற்றும்
பிரதம, சகி போன்ற பல உட்பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு துணை பிரிவும் கிராமம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா பிராமணர்களைப் போலவே ஐயர்களும் 8 ரிஷிகள் அல்லது முனிவர்களில் ஒருவரிடம் தங்கள் தந்தை வழி வம்சாவளியை குறிப்பிடுகின்றனர். அதன்படி அவர்கள் வந்த ரிஷியின் அடிப்படையில் அவை 8 கோத்திரங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சமூகத்தில் உள்ள சடங்குகள், ஐயர் சடங்குகள் இந்து மத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. அபஸ்தம்ப சூத்திரம் போன்ற இந்து முனிவர் ஆபஸ்தம்பாவுக்கு காரணம் சோடச சமஸ்காரங்கள் அல்லது 16 கடமைகள் மிக முக்கிய சடங்குகளாக போற்றப்பட்டு வருகின்றன. பழங்காலத்தில் பின்பற்றப்பட்ட பல சடங்குகள் மற்றும் சடங்குகள் இப்பொழுது நடைமுறையில் இல்லை என்றாலும் சில தக்க வைக்கப்பட்டுள்ளன. ஐயர்கள் பிறந்த நேரத்தில் சடங்குகள் தொடங்கப்படுகின்றன. பழங்காலத்தில் தாயின் தொப்புள் கொடியிலிருந்து குழந்தையை பிரிக்கெடுக்கும் போதே சடங்குகள் செய்யப்படுவது ஆரம்பமாகின்றன. இந்த விழா ஜாதகர்மா என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த நடைமுறை இனி கடைபிடிக்கப்படுவது இல்லை. பிறந்தவுடன் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு குழந்தைக்கு ஜாதகம் செய்யப்படுகிறது. பின்னர் குழந்தைக்கு ஒரு சடங்கு பெயர் வழங்கப்படும். குழந்தையின் பிறந்த நாளில் நீண்ட ஆயுளை உறுதி செய்வதற்காக ஒரு சடங்கு செய்யப்படும். இந்த சடங்கு ஆயுஷ்ய ஹோமம் என்று அழைக்கப்படும். இந்த விழா கிரிகோரியன் நாட்காட்டியின் அடிப்படையில் அல்லாமல் நட்சத்திரங்கள் அல்லது நட்சத்திரங்களின் நிலையின் அடிப்படையில் தமிழ் நாட்காட்டியின்படி கணக்கிடப்படும். இரண்டாவது துவக்கம் குழந்தை 7 வயதை கடக்கும் போது பின்பற்றப்படும். பிராமணன் மறுபிறவி எடுப்பதாக கூறப்படும் உபநயன விழா இதுவாகும். இடது தோள்பட்டை முதல் வலது இடுப்பு வரை உடலின் முழு நீளத்தையும் உள்ளடக்கிய 3 துண்டு பருத்தி நூல் குழந்தையின் உடற்பகுதியை சுற்றி நிறுவப்படும். தீட்சைக்கான உபநயன சடங்கு ரிஜ அல்லது 2 முறை பிறந்த சாதியினருக்காக மட்டுமே இது செய்யப்படுகிறது. பொதுவாக தனிநபர் 7 முதல் 16 வயது வரை இருக்கும்போது பண்டைய காலங்களில் உபநயனம் பெரும்பாலும் ஒரு பையனின் கல்வியின் தொடக்கத்தை குறிக்கும் சடங்காக கருதப்பட்டது. அந்த நாட்களில் இது பெரும்பாலும் வேதங்களை படிப்பதை கொண்டிருந்து பிராமணர்கள் ஆசாரியத்துவத்தை தவிர வேறு தொழில்களும் செல்வதால் இந்த தீட்சை ஒரு அடையாளச் சடங்காக மாறிவிட்டது. நியோபைட் ஒரு வழக்கமான அடிப்படையில் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 3 முறை விடியற்காலம், மத்தியானம் மற்றும் அந்தி சாயங்காலம் பரிந்துரைக்கப்பட்ட பிரார்த்தனைகளில் மிகவும் புனிதமானது மற்றும் முக்கியமானது காயத்ரி மந்திரமாகும். இது இந்துக்களுக்கு 6 கலிமாக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கும் புனிதமானது. வருடத்திற்கு ஒரு முறை ஐயர்கள் தங்கள் புனித நூலை மாற்றுகிறார்கள். இந்த சடங்கு தென்னிந்திய பிராமணர்களுக்கு பிரத்யேகமானது மற்றும் இந்த நாள் தமிழ்நாட்டில் ஆவணி அவிட்டம் என்றும் நினைவு கூறப்படுகிறது. ஐயர்களுக்கான மற்ற முக்கிய சடங்குகளில் இறந்தவர்களுக்கான சடங்குகளும் அடங்கும். அனைத்து ஐயர்களும் வேத சடங்குகளின்படி தகனம் செய்யப்படுவார்கள். பொதுவாக தனிநபர் இறந்த ஒரு நாளுக்குள் மரணச் சடங்குகளில் 13 நாள் சடங்கு மற்றும் வழக்கமான தர்ப்பணம் முன்னோர்களுக்கு செய்யப்படும். வருடந்தோறும் சிரார்த்தமும் உண்டு, அதை செய்ய வேண்டும். இந்த சடங்குகள் இறந்தவரின் ஆண் சந்ததியினரால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சடங்கு செய்யும் திருமணமான ஆண்கள் தங்கள் மனைவியுடன் இருக்க வேண்டும். சடங்கில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒப்புதல் கொடுக்க பெண்கள் அடையாளமாக முக்கியமானவர்களாக திகழ்வார்கள். திருவிழாக்கள் தீபாவளி, நவராத்திரி, பொங்கல், விநாயக சதுர்த்தி, ஜென்மாஷ்டமி, தமிழ் புத்தாண்டு, சிவராத்திரி மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற அனைத்து இந்து பண்டிகைகளையும் ஐயர்கள் கொண்டாடுகிறார்கள். தென்னிந்தியாவில் உள்ள பிராமணர்களுக்கு பிரத்யேகமான ஒரு முக்கியமான திருவிழா ஆவணி அவிட்டம் திருவிழா. திருமணங்கள் ஒரு பொதுவான ஐயர் திருமணமானது சுமங்கலி பிரார்த்தனை, நந்தி நிச்சயதார்த்தம் மற்றும் மாங்கல்ய தாரணம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஐயர் திருமணத்தின் முக்கிய நிகழ்வுகள் விரதம், காசி யாத்திரை, ஊஞ்சல், கன்யாதானம், மாங்கல்ய தாரணம், பாணிகிரகணம் மற்றும் சப்தபதி. மணமகள் மணமகளின் உள்ளங்கைகளால் ஆதரிக்கப்படும் 7 படிகளை எடுத்து அதன் மூலம் அவர்களின் சங்கத்தை இறுதி செய்யும் இறுதி மிக முக்கியமான கட்டமாகும். இதை வழக்கமாக நலங்கு பின்பற்றுகிறது. இது ஒரு சாதாரண மற்றும் முறைசாரா நிகழ்வாகும். ஐயர் பொதுவாக மரபுவழி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மரபுகளை உறுதியாக பின்பற்றுகிறார்கள்.
ஐயர்கள் ஆபஸ்தம்பம் மற்றும் பௌத்தாயனாவின் கிறிஸ்ய சூத்திரங்களை பின்பற்றுகிறார்கள். சமூகம் ஆணாதிக்கமானது, ஆனால் நில பிரபுத்துவம் அல்ல. ஐயர்கள் பொதுவாக சைவ உணவு உண்பவர்கள். வெங்காயம் மற்றும் பூண்டு சில அடிப்படை உணர்வுகளை செயல்படுத்துகிறது என்ற அடிப்படை காரணத்தால் அவர்களை தவிர்க்கின்றனர். மது மற்றும் புகையிலையை தவிர்க்க வேண்டும் என்பது இவர்கள் புனித நூல் சொல்லும் கருத்துக்களாகும். ஐயர்கள் சுய மற்றும் வீடு ஆகிய இரண்டிலும் விரிவான சுத்திகரிப்பு சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். ஆண்கள் தம் 16 கடமைகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெண்கள் காலையில் சுத்திகரிப்பு குளிக்காமல் உணவு சமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெய்வங்களுக்கு பிரசாதம் செய்த பின்னரே உணவு உட்கொள்ள வேண்டும். ஆடை விஷயத்தில் ஐயர் ஆண்கள் பாரம்பரியமாக வேட்டிகளை அணிவார்கள். இது இடுப்பு முதல் கால் வரை மறைக்கும். இவை பருத்தி மற்றும் சில சமயங்களில் பட்டு ஆகியவற்றால் செய்யப்படுகின்றன. வழக்கமான பிராமண பாணியில் அணிபவை பஞ்சகச்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை பஞ்ச மற்றும் கஜம் என்பதன் பொருள் 5 கஜம் என்பதால் பஞ்சகஜத்தின் நீளம் 5 கஜம். தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் வேஷ்டிகளுக்கு மாறாக 4 அல்லது 8 முழ நீளம் கொண்டது. பெண்கள் 9 கஜ புடவையில் அணிந்திருப்பர். கலையின் ஆதரவு. பல நூற்றாண்டுகளாக ஐயர்கள் கலை மற்றும் அறிவியலை பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடன வடிவமான பரதநாட்டியத்தின் நினைவு சின்னமான நாட்டிய சாஸ்திரத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். 20ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியில் நடனம் பொதுவாக தேவதாசிகளுடன் தொடர்புடைய ஒரு சீரழிந்த கலையாக கருதப்பட்டது. இருப்பினும் ருக்மிணி தேவி அருண்டேல் சதிர் கலையை மிகவும் மதிப்பிற்குரிய பரதநாட்டியத்தின் கலை வடிவமாக புத்துயிர் அளித்தார். உணவு. ஐயர்களின் முக்கிய உணவு சைவ உணவுகளால் ஆனது. பண்டைய காலங்களில் ஐயர்கள் ஐயங்கார் மற்றும் பிற தமிழ் பிராமணர்களுடன் அக்ரஹாரம் என்று அழைக்கப்படும் அவர்களது கிராமத்தின் பிரத்யேக பிராமண குடியிருப்புகளில் வசித்து வந்தனர். சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்கள் பொதுவாக அக்ரஹாரத்தின் முனையில் அமைந்திருக்கும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அருகில் வேகமாக ஓடும் நீரோடை அல்லது ஆறு இருக்கும். ஒரு பொதுவான அக்ரஹாரம் ஒரு கோவிலையும் அதை ஒட்டிய தெருவையும் கொண்டிருந்தது. தெருவின் இருபுறமும் உள்ள வீடுகளில் கூட்டு குடும்ப முறையை பின்பற்றும் பிராமணர்கள் மட்டுமே வசித்து வந்தனர். அனைத்து வீடுகளும் இல்லாவிட்டாலும் வடிவமைப்பிலும் கட்டிடக்கலையிலும் ஒரே மாதிரியாக இருந்தன. ஆங்கிலேயர்களின் வருகை மற்றும் தொழில்துறை புரட்சியின் தொடக்கத்துடன் ஐயர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நகரங்களுக்கு செல்லத் தொடங்கினர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து மாகாண மற்றும் நீதித்துறை நிர்வாகத்தில் லாபகரமான வேலைகளை மேற்கொள்வதற்காக அதிகமான ஐயர்கள் நகரங்களுக்கும் இடம்பெயர்தலை நிகழ்த்தினர். அக்ரஹாரங்கள் படிப்படியாக நிராகரிக்கப்பட்டன. இருப்பினும் பாரம்பரிய ஐயர்கள் தொடர்ந்து வசிக்கும் சில அக்ரஹாரங்கள் இன்றும் உள்ளன. மொழி. இந்தியாவிலும் பிற இடங்களிலும் வசிக்கும் பெரும்பாலான ஐயர்களின் தாய்மொழி தமிழ். இருப்பினும் ஐயர்கள் தங்கள் சமூகத்துக்கே உரித்தான தமிழின் தனித்துவமான பேச்சு வழக்குடன் பேசுகிறார்கள். தமிழின் இந்த பேச்சு வழக்கு பிராமிக் அல்லது பிராமண தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. பிராமண தமிழ் மிகவும் சமஸ்கிருதம் மயமாக்கப்பட்டது மற்றும் சமஸ்கிருத சொற்களஞ்சியத்தினை விரிவான பயன்பாடு காரணமாக தமிழ் தூய்மைவாதிகளிடமிருந்து அடிக்கடி கேலிக்கு ஆளாகிறது. இந்தியாவின் 3 நோபல் பரிசு பெற்றவர்களான சர் சி.வி. ராமன், சுப்பிரமணியன் சந்திரசேகர் மற்றும் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். பழங்காலத்திலிருந்தே ஐயர்கள் சலுகை பெற்ற புரோகித வகுப்பை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் கல்வி, மத மற்றும் இலக்கிய நிறுவனங்களின் மீதும் கிட்டத்தட்ட முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தினர். அவர்களின் ஆதிக்கம் பிரிட்டிஷ் ராஜ் முழுவதும் தொடர்ந்தது. ஏனெனில் அவர்கள் அரசியல், நிர்வாகம், நீதிமன்றங்கள் மற்றும் அறிவுஜீவிகள் ஆகியவற்றில் ஆதிக்கம் செலுத்த ஆங்கில மொழி மற்றும் கல்வி பற்றிய அறிவை பயன்படுத்தினர். 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் நிர்வாக மற்றும் நீதித்துறை இயந்திரத்தில் தங்கள் பிடியை உறுதிப்படுத்த முயன்றனர். இத்தகைய சூழல் தமிழ்நாட்டில் பிற சாதியினரின் வெறுப்புக்கு வழிவகுத்தது.
இந்த சூழலின் விளைவாக பிராமணர் அல்லாத இயக்கமும் நீதி கட்சியும் உருவானது. பெரியார் 1940களில் நீதி கட்சி தலைவராக பொறுப்பேற்றவர். அதன் பெயரை திராவிட கழகம் என்று மாற்றி திராவிடர்களாக இருந்த பிராமணர் அல்லாத தமிழர்களுக்கு மாறாக தமிழ் பிராமணர்கள் ஆரியர்கள் என்ற கருத்தை வகுத்தார். அதைத் தொடர்ந்து வந்த பிராமண எதிர்ப்பும் ராஜாஜி அரசாங்கத்தின் செல்வாக்கற்ற தன்மையும் தமிழ் பிராமண சமூகத்தின் மீது அவர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 1960களில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் துணை குழுக்கள் இந்த மேடையில் அரசியல் தளத்தை பெற்று மாநில அமைச்சகங்களை உருவாக்கி அதன் மூலம் கட்டுப்பாட்டை இழந்தது. இந்திய தேசிய காங்கிரஸில் அந்த நேரத்தில் ஐயர்கள் முக்கிய கட்சி பதவிகளை வகித்தனர். இன்று ஒரு சில விதிவிலக்குகளை தவிர ஐயர்கள் அரசியல் அரங்கில் இருந்து கிட்டத்தட்ட மறைந்து விட்டனர். பிராமண திருச்சபை ஆதிக்கத்தை தடுக்கும் வகையில் இந்து கோவில்களில் பிராமணர் அல்லாத அர்ச்சகர்களை நியமிக்க 2006இல் தமிழக அரசு முடிவு செய்தது. இது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. மார்ச் 2008இல் தமிழக அரசால் அதிகாரம் பெற்ற ஒரு பிராமணர் அல்லாத ஓதுவர் அல்லது தமிழ் ஐதீகங்களை வாசிப்பவர் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலின் கருவறைக்குள் நுழைய முயன்றபோது வன்முறை வெடித்தது. பிராமணர் அல்லாதவர்களால் இனவெறி மற்றும் இனவெறிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளால் ஐயர்களின் மரபு பெரும்பாலும் சிதைக்கப்பட்டது. பிராமணர்களின் குறைகள் மற்றும் பாகுபாடுகள் திராவிட இயக்கத்தை தூண்டிய முக்கிய காரணிகளாக நம்பப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் விடியலுடன் மேற்கத்திய கல்வி மற்றும் மேற்கத்திய சிந்தனைகளின் விரைவான ஊடுருவலுடன் கீழ் சாதியினரிடையே உணர்ச்சி எழுச்சி ஏற்பட்டது. அவர்கள் சட்டப்பூர்வமாக தங்களுக்கு சொந்தமான உரிமைகள் தங்களுக்கு மறுக்கப்படுவதாக உணர்ந்தனர். இது பிராமணர் அல்லாதவர்களை கிளர்ந்தெழுந்து 1916இல் நீதி கட்சி உருவாக்கியது. அது திராவிடர் கழகமாக மாறியது. பிராமணர்கள் அட்டூழியங்கள் என்ற கருத்து சில தமிழ் பிராமண வரலாற்று ஆசிரியர்களால் மறுக்கப்படுகிறது. தமிழ் பிராமணர்களுக்கு எதிரான சாதிவெறி குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது. இச்சமூகத்தின் மிக குறிப்பிடத்தக்கவர்கள் அகத்தியர், தொல்காப்பியர், பரிமேலழகர் மற்றும் நச்சினார்க்கினியர் போன்ற முனிவர்களும் சமய அறிஞர்களும் மிக குறிப்பிடத்தக்கவர்களாவர். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர்எஸ் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறை போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.